கடந்த 4ஆம் தேதி முதல் உற்பத்தி நிறுவனங்கள் தீவன கட்டுப்பாடு இல்லாமல் கோழி ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக தீவன கட்டுப்பாடு பண்ணி தான் எங்களுக்கு கோழி தர வேண்டும். பொதுமக்களுக்கு 1 கிலோ தீவனம் 40 ரூபா விற்கிது, 1 கிலோ கோழி 150 ரூபா விற்கிது. பொதுமக்களுக்கு 110 ரூபாய் கிட்ட ஒரு கிலோக்கு நஷ்டம் ஏற்படுது. ரீட்டைல் வியாபாரிக்கு நஷ்டம், ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு நஷ்டம். இந்த நஷ்டம் வராம இருக்கிறது எங்களுக்கு தீவன கட்டுப்பாடு பண்ணி உற்பத்தி நிறுவனங்கள் கோழி தாருங்கன்னு வலியுறுத்தி வருகிறோம். கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு மூலம் தமிழ்நாடு மொத்தம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களிலும் வரும் 31ஆம் தேதி முதல் கோழி கடைகளை அடைத்து போராடுவதாக அறிவித்திருக்கிறோம். அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில தலைமையினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த விற்பனை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏனென்றால் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த மாதம் 4ஆம் தேதி முதல் கோழிகளுக்கு தீவனத்தை போட்டு ஏற்றி விடுகிறார்கள். கோழி வளர்ப்பதற்காகத்தான் தீவனம் பயன்படுத்த வேண்டும். வெட்டுகிற கோழிக்கு தீவனம் தேவையில்லை. இதுதான் நடைமுறை. அதை மாற்றி கோழியோடு தீவனத்தையும் ஏற்றி கோழி விலைக்கு எங்களிடமிருந்து வசூல் செய்கிறார்கள். இது வாடிக்கையாளர்களை இந்த நஷ்டம் சென்றடைகிறது. அவசியமற்ற ஆதாயத்தினை அடைவதற்காக எங்களை பயன்படுத்துகிறார்கள். இதை எதிர்த்து எங்களுடைய இந்த போராட்டம் 31ஆம் தேதி முதல் நடக்க இருக்கிறது. உற்பத்தி நிறுவனங்கள் அது சார்ந்த கூட்டமைப்பு அதை உறுதி செய்து நடைமுறைப்படுத்துகிறது. இவர்கள் இதை அரசு விதியை மீறி இதை அவர்கள் செயல்படுத்துவது அவர்களுக்கு தான் ஆபத்தாக அமையும். அசைவ பிரியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இடர் ஏற்படுகிறது. அது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம்தான். ஆனால் இதன் மூலமாக தினசரி இந்த வாடிக்கையாளர்கள் பொருளாதார ரீதியாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் 4 ரூபாய் விலையுள்ள தீவனத்தை 15 ரூபாய் விலைக்கு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றி விடுகிறார்கள். வாடிக்கையாளர்களிடம் பணம் வசூல் செய்து நிறுவனங்கள் சென்றடைகிறது. இந்த பொருள் குப்பைக்கு சென்று விடுகிறது. சுகாதாரம் கேடை உருவாக்குகிறது. கோழியினுடைய அந்த கறியினுடைய அந்த தரத்தில் ஒரு சுகாதார பின்னடைவை ஏற்படுத்துகிறது. ஆகையால் ஆக மொத்தம் மிகவும் ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு இது. நாட்டுக்கோழி பண்ணைகள் இந்த இதுல இல்ல. கடைகள் கோழி கடைகள் எல்லாருமே பூட்டிடுவாங்க. நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சமீபமாக இந்த மாதம் 4ஆம் தேதியிலிருந்து நிறுத்தி வைத்திருப்பதை என்றைக்கு அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள் அதுவரை. தமிழ்நாடு கறிக்கோழி முத்தையாளர்கள் சங்கம் குமரி மாவட்ட தலைவர், துணைத் தலைவர் முகமது காசிம்.